வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாய யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு வந்த எக்ஸ்போர்ட் ஆர்டருக்கு இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் முருங்கைக்காய் பறிக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி முதலாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி முருங்கை சம்மந்தமான நிறையா வீடியோக்கள் இந்த யூடியூப் தளத்தில் நாங்கள் போட இருக்குங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். அது என்னங்க முருங்கைக்காவை கையை வச்சியும் கம்பை வச்சு தான் நாங்கள் பறிப்போம், இது என்னங்க கட்டரை வச்சு பறிக்கிறீங்கன்னு கேட்குறீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு முருங்கைக்காய் பறிக்கும்போது கண்டிப்பாக நம்ம காம்பு வச்சு தாங்க பறிக்கணும். அதாவது முருங்கைக்காவில் ஒரு சின்ன அளவுலாவது காம்பு வச்சு இந்த மாதிரி கட்டரை வச்சு பறிக்கணும். நம்ம கையை வச்சு பறிக்கும்போது கண்டிப்பாக அந்த காம்பு எல்லா காயையும் நம்ம காம்பு இருக்கிற மாதிரி பறிக்க முடியாது. சில காய் காம்பு உடஞ்சிரும். ஏன்னா எக்ஸ்போர்ட்டுங்கும்போது நமக்கு வெளிநாடுகளுக்கு போகுது காய். அப்படி போகும்போது ஒரு 2-3 நாள் அங்கே போய் சேல்ஸ் பண்ணுறதுக்கு 2-3 நாள் ஆகிரும். அந்த டைமில் காய் கொஞ்சம் வதங்காமல் நம்ம அட்டை பாக்ஸில் அடுக்கி நம்ம அனுப்புகிற காய் வதங்காமல் அங்கே போய் சேல்ஸ் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம காம்பு வச்சு பறிக்கிறோங்க. இந்த மாதிரி நம்ம காம்பு வச்சு பறிக்கும்போது தான் காயோட தன்மையும் ஒரு 2-3 நாளைக்கு நல்லா எப்படி நம்ம மரத்தில் இருக்கோ அதே மாதிரி நல்லா கெட்டியான தன்மையாக இருக்கும். அதனால தான் நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த மாதிரி கட்டரை வச்சு பறிக்கும். மற்றபடி நம்ம லோக்கல் ஆர்டருக்கு நம்ம காய் பறித்து அனுப்பும்போது இந்த மாதிரி கட்டரை வச்சு பறிக்க தேவையில்லை. அதுக்கு நம்ம கையை வச்சே பறிக்கலாம் சாதாரணமே. அதுக்கு காம்பும் தேவையில்லை. அதே மாதிரி நம்ம கம்பை வச்சும் பறிக்கலாம். மற்றபடி இந்த எக்ஸ்போர்ட் ஆர்டருக்குன்னு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி காம்பை வச்சு தான் நம்ம பறிக்கணும். இதே மாதிரி தான் நம்ம தோட்டத்தில் இந்த பையன் பாருங்கள், வீடியோவில் தெரிகிற பையனும் பறிச்சுட்டு இருக்கான் பாருங்கள். எல்லாம் சரிங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன வெரைட்டியான முருங்கையை உங்கள் தோட்டத்தில் பயிரிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தோட்டத்தில் இந்த பிஏ டேனியலுங்கிற ரகத்தை தாங்க நாங்கள் ஒரு 7-8 வருஷமாகவே எக்ஸ்போர்ட்டுக்கு முருங்கைக்காய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க. பொதுவாக எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த ரகம் தான் அந்த ரகம் தான்னு நம்ம சொல்ல தேவையில்லைங்க. காய் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். அதாவது சில தோட்டங்களில் காய் லைட் மஞ்சள், சில தோட்டங்களில் ரொம்ப மஞ்சளாகவும் ஒரு மாதிரி சிவப்பு கலரில் கருப்பு கலரில் லைட்டாக அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அப்படி காயெல்லாம் எக்ஸ்போர்ட்டுக்கு ஆகாது. காய் நல்லா பியூராக நல்லா பச்சை பசேன்னு நல்லா செழிப்பாக இருக்கணுங்க. அதே மாதிரி காய் நல்லா விளைஞ்சி நல்லா விளைச்சாப்போ நம்ம பறிக்கணும். எக்ஸ்போர்ட்டுக்கு பொதுவாகவே நல்லா விளைஞ்ச காய்கள் தான் நம்ம அனுப்ப முடியும். ஏன்னா காய்கள் விளைஞ்சிருந்தால் தான் நமக்கு 2-3 நாள் கொஞ்சம் வதங்காமல் தாங்கும். மற்றபடி நம்ம மெலிசான காய்களை நம்ம இப்போ லோக்கலாக நம்ம கோயம்புத்தூருக்கு, சென்னைக்கு அனுப்புகிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் சின்னமாக அனுப்புவோம். அதாவது நம்ம மெலிசா கொஞ்சம் அனுப்புவோம். அந்த மாதிரி காய்கள்லாம் நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா அதெல்லாம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு பறிக்கும்போது நல்லா கொஞ்சம் விளைஞ்ச காய்களை தான் பறிக்கணும். தரமாக விளைஞ்சிருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ரகத்துக்குன்னு இந்த ரகம் தான் அந்த ரகம் தான் இன்னும் கிடையாதுங்க. நம்ம தோட்டத்தில் இந்த பிஏ தானியலுங்கிற ரகத்தை தான் நம்ம பயிரிட்டு நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பிட்டுருக்கோம். அதே மாதிரி நம்ம இன்னொரு ரகமும் பயிரிட்டுருக்கோம். அது நோபலுங்கிற ரகம். அந்த ரகமும் நல்லா எக்ஸ்போர்ட்டுக்கு நல்லா விரும்பி எடுக்கிறாங்க. ஏன்னா காய் நல்லா லென்த்தாகவும் இருக்குது, நல்லா பச்சை பசேன்னு இருக்குது, எந்த ஒரு பழுப்பு தன்மை எதுவுமே கிடையாது. அதே மாதிரி காயோட லென்த்தும் ஒரு 2லேருந்து ஒரு 2.5 அடி லென்த்தாவது இருக்கணுங்க நார்மலாக. மற்றபடி ரொம்ப கட்டை காயெல்லாம் எக்ஸ்போர்ட்டுக்கு செட் ஆகாது. நல்லா வளர்ந்த காய்கள், அதாவது நம்ம ரொம்ப வளர்த்தியாக இல்லாமல் நல்லா மீடியமாக கரெக்டான நல்லா வளர்த்தியான ஒரு 2லேருந்து 2.5 அடியில் உள்ள காய்கள் நல்லா எக்ஸ்போர்ட்டுக்கு தகுதியாக வந்த காய்கள்ங்க. நம்ம வீடியோலே பார்ப்பீங்க. நம்ம காய்கள் நம்ம தோட்டத்து காய்கள் எந்த அளவுக்கு பச்சை பசேன்னு இருக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்க்குற இந்த அண்ணனும் பாருங்கள், காயை நம்ம தோட்டத்தில் நம்ம பறித்து வச்சதெல்லாம் எக்ஸ்போர்ட்டுக்கு, அதாவது நம்ம காம்பு காயை பறித்து அங்கே அந்த மரத்து மூட்டில் வைப்போம். அதை இந்த மாதிரி ஒருத்தவங்க காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சாக்கில் வச்சு இது பண்ணி மொத்தமாக ஒரு இடத்துல வைப்பாங்க. அங்கே வச்சு தான் நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு பாக்ஸ்லாம் போடுவோங்க. மற்றபடி நம்ம அந்த அந்த மரத்து மூட்டில் வச்சுலாம் போட முடியாது. பொதுவாகவே நம்ம அங்கங்கே பறித்து வைக்கிற காய்களை இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு ஆளை ஒரு வேலையாளரை வச்சு சுமக்க வச்சு மொத்தமாக ஒரு இடத்துல வச்சு தான் நம்ம பாக்ஸ் போடுவோம். அப்போ தான் நமக்கு கரெக்டாகவும் இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே நம்ம காயை சுமந்து பாக்ஸ் போட வேண்டியிருக்கும். அது சரியும் படாது. அது இல்லாமல் நம்ம பாக்ஸ் போடுற இடத்துல நம்ம கொஞ்சம் ரோட்டுக்கார பக்கத்தில் நமக்கு பாக்ஸை நம்ம வண்டியில் ஏற்றி கொண்டு போகிற மாதிரி கொஞ்சம் ஒரு எளிமையான பகுதியில் தான் நம்ம வச்சு பாக்ஸை காயையும் வச்சு நம்ம பாக்ஸ் ரெடி பண்ண வேண்டியிருக்குங்க. நமக்கு பொதுவாக அன்னன்னைக்கு எந்த அளவில் எக்ஸ்போர்ட் ஆர்டர் இருக்கோ அதுக்கு தக்க நம்ம முருங்கைக்காய் பறித்து தேவையில்லாத காய்கள்லாம் கழித்து நம்ம அனுப்பிட்டு இருக்குங்க. நமக்கு பொதுவாக ஒரு 200 கிலோலேருந்து ஒரு 300, 400, 500, சில டைம் 1 டன் வரைக்குமே நமக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் இருக்கும். அந்த அளவில் உள்ள காய்களை மட்டும் நம்ம பறித்து நம்ம அனுப்ப வேண்டியிருக்கும். சில டைமில் எக்ஸ்போர்ட் ஆர்டர் இல்லாத டைமில் நமக்கு மற்ற காய்களை நம்ம பறிக்காமல் விட முடியாது.
ஏன்னா காய்களை பற்றி தான் உங்களுக்கே தெரியும். முருங்கைக்காய் வந்து 2 நாளில் விளைஞ்சதுன்னா 2 நாளில் நம்ம பறிச்சுட்டு எடுத்துடணும். இல்லைன்னா வந்து முத்தி வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் இல்லாத டைமில் கண்டிப்பாக அந்த காய்களை வந்து நம்ம பறித்து நம்ம லோக்கல் மார்க்கெட்டுக்கு, அதாவது லோக்கல் நம்ம இப்போ எங்களுக்கு வந்து பக்கத்தில் திருநெல்வேலி மார்க்கெட்டு, அங்கே கூட நம்ம அனுப்புவோம். இல்லைன்னா வந்து நமக்கு நிறையாவே கோயம்புத்தூர், சென்னையிலேருந்து வந்து நம்மகிட்ட வியாபாரிகள் வந்து டைரெக்டாக கேட்காங்க. அவங்களுக்குமே வந்து நம்ம டைரெக்டாக அனுப்பிட்டு இருக்கோம். மற்றபடி நமக்கு வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு ஆர்டர் இருக்குது, லோக்கலுக்கு ஆர்டருக்கு இல்லைங்கிறது வந்து 2வது பட்சங்க. நம்ம முருங்கை விவசாயம் பண்ணாலே கண்டிப்பாக வந்து நம்ம 2, அதாவது காய் பறிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு 2 நாளைக்கு விட்டு 3வது நாள் வந்து கண்டிப்பாக நம்ம காயை பறிச்சாகணும். அப்போ தான் காயும் வந்து நமக்கு வந்து கரெக்டான பதத்தில் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டுக்கோ இல்லை வியாபாரிகளுக்கோ நம்ம கொடுக்க முடியும். இல்லைன்னா வந்து காயும் வந்து முத்தி வேஸ்ட்டாக தாங்க ஆகும். ஒரு வழியாக இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பறித்த முருங்கைக்காவெல்லாம் ரகம் பார்த்து, அதாவது ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரகம், அதாவது நம்ம காம்பு காயில் வந்து நல்லா கரெக்டான, அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வளர்ந்த காய்களாக, நல்லா குவாலிட்டியான பச்சையாக இருக்கிற காய்களை பார்த்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக இந்த பாக்ஸில் 10 கிலோ பாக்ஸில் வச்சு அடுக்குவாங்க. மற்ற காய்களை வந்து 2வது வெரைட்டியாக வந்து நம்ம வந்து லோக்கல் மார்க்கெட்டுக்காக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள் எப்படி ரகம் பிரிக்காங்க பாருங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் தூத்துக்குடி விவசாயி RS ராஜகோபால்.